ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மெயின்ஸில் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் பயங்கர ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது. நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே அது தெரியும். இந்த குரூப் 2 2A மெயின்ஸில் என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, 2Aக்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் கேப் ரொம்ப கம்மி. 2Aக்கு OMR ஷேடிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். 2க்கு மீன்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பக்கம் பக்கமாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை எல்லாத்தை விட முக்கியமாக ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி தென் அதை 2 டிஃப்ரெண்ட் மோட்ஸாக நம்ம காமிக்கணும். ஒன்று ஓஎம்ஆர்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் மார்க் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜியை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவாகவும் நம்ம எழுதி பேப்பரை முடிக்கணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம பண்ணணும் ப்ரிப்பரேஷனுடைய சேர்த்து. 2Aல எக்ஸ்ட்ராவாக இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் நம்ம வெல்வர்ஸ்டாக பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு 2Aல கிளியர் பண்ணுற எட்ஜு கிடைக்கும். ஸோ இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சிலபஸ் பார்த்தோன்னா 7 யூனிட்ஸ் இருந்துச்சு சிலபஸாக. அதில் டாபிக்ஸ் சப்டாபிக்ஸ்னு ஆல்மோஸ்ட் ஈச் யூனிட்டில் ஒரு தோராயமாகவாச்சும் ஒரு 45-50 ஹெட்டிங்ஸ் வந்துடும். அதை விட மேக்ஸிமம் அதை விடையும் அதிகமாக இருக்குது. இது ஒரு சிமுலேஷன் ஆஃப் குரூப் 1 தான். இது ஒரே பேப்பராக நடந்தாலும் குரூப் 2 சிலபஸ் பார்த்தோன்னா குரூப் 1உடைய சிலபஸையே அப்படியே கொடுத்துருந்தாங்க ஆல்மோஸ்ட். அதாவது எப்படியா இருந்தாலும் ஹோலிஸ்டிக்காக என்டையராகவே படிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு குரூப் 1க்கு 2க்குன்னு பெரிய டிஸ்டிங்ஷன் இல்லாமல் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, குரூப் 1ல் 3 பேப்பர்ஸாக எழுதுவாங்க, குரூப் 2ல் சிங்கிள் பேப்பராக எழுதணும். இவ்வளோ தான் வித்தியாசமே. பட் என்ன படிக்கணும், குரூப் 1 விட இதுக்கு கம்மியாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் இல்லை, எல்லாமே இன் பார் வித் குரூப் 1க்கான சிலபஸ் மாதிரி தான் இருந்துச்சு. 7 யூனிட்ஸ் குறித்த டைமில் முடிக்கணும். ஓஎம்ஆர் ஷேடிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவும் நம்ம டைமுக்குள்ளே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டென்ட் அதுக்கானது ரெடி பண்ணணும். இது எல்லாத்துக்குமே சேர்த்து இருந்த டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. 2Aக்கு போதுமானதாக இருந்தாலுமே கூட 2Aக்கும் 2க்கும் நடுவில் கேப் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டிஸ்கிரிப்டிவ் எழுதி பார்க்குறவங்களுக்கு, அதுவும் முதல் தடவையாக எழுதி பார்க்குறவங்களுக்கு எழுதி பார்க்கவே ஃபஸ்ட்டு டைம் இருந்திருக்காது. படித்து தெரிஞ்சால் தானே நம்ம எழுதி பார்க்க முடியும். அந்த யூனிட் கம்ப்ளீஷனே ஒரு பெரிய போதும் தான் ஆகிடுச்சு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். தென் அதை நம்ம எடுத்து பேப்பர் கம்ப்ளீஷன் கொண்டு வர்றது அனதர் ப்ராசஸ். ஆனால் அதுக்கான டைம் நம்மளுக்கு இருந்ததானா இல்லை. 8th ஃபெப்ரவரி தான் நம்மளுக்கு குரூப் 2A முடிஞ்சுது. நம்மளுக்கு 23rd ஃபெப்ரவரி குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எக்ஸாம். இவ்வளோ கம்மி டைம் கேப்னால் கண்டிப்பாக மெயின்ஸ் ஏற்கனவே எழுதி பழக்கப்பட்ட ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு எட்ஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு அதுக்கான லாஸஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்பிரன்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேரும் பண்ணணும், நோட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தயாராகணும், ப்ளஸ் பேப்பர் கம்ப்ளீஷனும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்றதுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகிற கேண்டிடேட்ஸு டிசர்விங் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகுது. அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், பட் அந்த எழுதி பேப்பரில் போர்ட்ரே பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் இந்த டைமுக்குள்ளே பண்ணியிருக்க முடியுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை இந்த எக்ஸாமில் அவங்களால காமிக்க முடியாமல் போணுது. சரி, நம்ம கம்மி டைம் கொடுக்குறாங்க அண்ட் வேர்ட் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதைப்படி ஸ்டிக் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் அவங்க பண்ணலை. ஸோ கொஞ்சம் லென்த்தி பேப்பர் அண்ட் விட்த்தும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நிறைய லைன்ஸு, நிறைய விட்த்து அண்ட் அனாலிட்டிக்கல் கொஷின்ஸ். இப்படி இருக்கிறப்போ அண்ட் டைம் கேப்பும் கம்மி 2Aலேருந்து 2க்கு. ஒரு ஃப்ரெஷரான ஆஸ்பிரண்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட
ஏற்கனவே மெயின்ஸ் பிராக்டிஸ் ஆன ஆஸ்பிரன்ட்ஸுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. ஸோ திடீர்னு இப்ப இந்த கொண்டு வந்த ஒரு முயற்சினால, தோ ரிசல்ட் சீக்கிரமா வந்துருச்சு அப்படின்ற ஒரு நல்ல ஃபீல் இருந்தாலும், இந்த மாரி ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன்ல ஆஸ்பிரன்ட்ஸ நிப்பாட்டிட்டாங்க. இதனால டிசர்விங் கேண்டிடேட்ஸுமே மன உளைச்சலுக்கு ஆளாகுறத நம்மளால பார்க்க முடியுது. கன்சிக்யூட்டிவா எழுதுற வெட்டிரன் ஆஸ்பிரன்ட்ஸுக்குமே இதில இருக்க சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா, போன குரூப் 2 நடந்தது வேற சிலபஸ்ல. அதுக்கு முன்னாடி குரூப் 2 நடந்ததும் வேற சிலபஸ்ல. ஸோ கன்சிஸ்டன்ட்டா 3 இயர்ஸாவே சிலபஸ மாத்திட்டே இருக்காங்க குரூப் 2 2ஏக்கு. இது கண்டிப்பா ஆஸ்பிரன்ட்ஸ் மேல ஒரு அழுத்தத்த ஏற்படுத்த தான் செய்யுது. ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சிய கொண்டு வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சி. இந்த மாரி ரியலிஸ்டிக் டைம் குடுக்கணும். பிரிப்பரேஷனுக்கு உண்மையிலேயே தேவைப்படுற டைம ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா எல்லாருக்குமே குடுக்கணும். அண்ட் நெனச்சு நெனச்சு சிலபஸ் மாத்துறது தவிர்க்கணும். அப்போ தான் உண்மையிலேயே ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் இன்ஃப்ளோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சிய நோக்கி அதிகமா இருக்கும். இல்லன்னா நம்ப டிசர்விங் கேண்டிடேட்ஸே கூட லூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் தான் இந்த மாரி ஒரு சூழ்நிலை உருவாக்குது. இத நம்போ லெசனா எடுத்து, நம்ப நெக்ஸ்ட்டு வர எக்ஸாம்ல இம்மீடியட்டா கிராக் பண்ணதுக்குரிய எல்லா முயற்சியும் நம்ப எடுக்கணும். ஸோ, இப்போ இவங்க குடுத்துருக்க டெட்லைன்லாம் ரொம்ப கம்மியான டெட்லைன்ஸ். நம்ப டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபீட்பேக்குக்கு ரைட் பண்ணணும். பண்ணுவோம். 2ஏக்கும் 2க்கும் கண்டிப்பா ஒரு கேப் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது அவங்க கேட்டாங்கன்னா நல்லது தான். ஆனா, நம்ப கண்டிப்பா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ, நம்பளும் மெயின்ஸுக்கு முன்னாடியே ரெடி ஆயிருந்தா மட்டுமே தான் நம்பளால உண்மையிலே கிளியர் பண்ண முடியும். ஸோ, இப்போத்துலருந்தே மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனோட சேர்த்து ப்ரிப்பரேஷனாவே இத வந்து கொண்டு போங்க. எதிர்வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வேகன்ஸீஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்கு குரூப் 1க்கு. இப்போ உங்களுக்கு இந்த லேர்னிங் ஹேபிட் இருந்ததுனாலயும், ஆல்மோஸ்ட் இந்த சிலபஸ் சிமிலர் டூ குரூப் 1 மெயின் சிலபஸ்ன்றதுனாலயும் கண்டிப்பா உங்களுக்கு எட்ஜ் இருக்கும். ஸோ, நம்பிக்கைய விடாம கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ப கிளியர் பண்ணி சர்வீஸ் வாங்கிடலாம். ஆல் தி பெஸ்ட் கைஸ். நல்லதே நடக்கும்.